ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரன்ச் ஃபுடி கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நம்ம என்னென்ன தூள் சேர்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், வெறும் தனியாத்தூள் சேர்த்துருக்கோம், அப்புறம் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். சிக்கன் மசாலான்னு நான் எது சொல்கிறேன்னா, வீட்டிலே அரைச்சி வச்ச கறி மசாலா தூள் தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதை நல்லா ஆட் பண்ணி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. பெசரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதுக்கு சைடில் இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அதுக்கு சைடில் சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சு நான் பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பட்டை கிராம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை 1 2 நறுக்கி அப்படியே போட்டு நல்லா தாளித்து விடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறது ஸ்ட்ரெயிட்டாக சிக்கன் நம்ம மசாலாவில் தடவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து டைரெக்டாக போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி குழம்பு சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், சுண்ட அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வறுவல் வாவாக ரெடி ஆகிடும். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.